அவங்களுக்கு சவுண்ட் அண்ட் நிறைய பீப்புள் க்ரௌடட் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஒரு சென்சிட்டிவிட்டி ஆகிடும். ஓகே, பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் எனர்ஜிஸ், அதாவது பீப்புளோட எனர்ஜிஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் இவங்களால் அதிகமாக ஃபீல் பண்ண முடியும். அது ரொம்ப ட்ரெயின் ஆக்கிரும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்கள் நிறையா என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவராக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் அவங்கக்கிட்ட யார் க்ளோஸாக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் ஹூ இஸ் ஸோ ஃபுல்லி கனெக்டட் வித் தம். ரொம்ப செக்யூரான பர்சன்ஸால் மட்டும்தான் இவங்க கூட கனெக்டடாக ஓரளவு ஜேர்னியை வாழவே முடியும். ஓகேங்களா? ஈவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் அவங்களுக்கான அலோன் டைம் கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். இல்லைனா அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் அவங்க டே டு டே லைஃப் அண்ட் ஹேபிட் எதுவுமே அவங்களுக்கு ஹைலி ப்ராசஸிங்கான விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுமே நிறையா அலோன் டைம் எடுத்துக்கிறதாகட்டும், மெடிடேட் ஆகிறதும், பவுண்ட்ரிஸ் ஸ்ட்ராங்காக செட் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லாமே நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூகுள் இருக்குது, அதை அவங்க செக் பண்ணிப்பாங்க. நீங்கள் தான் போய் சொல்லணுன்றதே இல்லை. ஓகேங்களா? ஸோ யூ டேக் ரெஸ்ட். அதையும் மீறி உங்ககிட்டயே எல்லாரும் நிறைய ஹெல்ப் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஐ நோ தே ஆர் எம்பத்தட்டிக் அண்ட் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். பட் உங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல. கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது, அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பி காம் அண்ட் செட் யுவர் பவுண்ட்ரிஸ் ஸோ கிளியர்லி. ஓகே, ஸோ உங்களுக்கான பீப்புள் உங்களோட பவுண்ட்ரிஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட இருக்க தான் போகிறாங்க. அப்படி இல்லாதவங்களை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல. ஓகேவா?